தாவேகா சார்பில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைத்து விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா சார்பில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைத்து விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தாவேகா சார்பில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவில் அண்மையில் இணைந்த ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட 12 பேர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைத்து விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவை தற்பொழுது விஜய் அமைத்து அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார் விஜய். இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவை அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாக ஆலோசனை கூட்டத்திலும் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். இந்த குழு தமிழ்நாட்டின் மக்கள் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நோக்கமாக கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் இதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்படுவதாக கூறியிருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பொருளாதார மற்றும் தொழில் வல்லுநர்கள், அது மட்டுமின்றி வர்த்தக சபைகள், பல்வேறு ஊழியர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மகளிர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை இந்த குழு பெறும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அவர்களிடமிருந்து பெறக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கையினை தயார் செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து இந்த குழு கருத்துக்களை கேட்கவிருப்பதாகவும் அந்த குழு பெறக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை, அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம், தேர்தலை எவ்வாறு சந்திக்க போகிறோம், இந்த தேர்தல் சந்திக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயார் செய்யக்கூடிய அறிக்கையை பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்து கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு சில வாக்குறுதிகளை விஜய் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடத்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் பொருளாதார தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்திருந்தார். இது போன்ற ஒரு சில வாக்குறுதிகளும் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை பிரதானமாக கொண்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட இருக்கிறது. இந்த வாக்குறுதிகளை எவ்வாறு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவில் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஜேசிடி பிரபாகர் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 12 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அருண்ராஜ் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வியாளர்கள், விவசாயிகள், இளைஞர் அமைப்புகள், அதே போன்று மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயார் செய்யப்படும் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.